இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MH370 12 ஆண்டுகள் ஆனாலும் சுவடில்லை. குடும்பங்களுக்கு தகவல் தர அரசாங்கம் உறுதி. MH370 விமானம் மாயமாகி இன்றோடு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தொடர்ந்து தகவல் வழங்கும் கட்டுப்பாட்டை போக்குவரத்து அமைச்சு மறு உறுதிப்படுத்தியுள்ளது. விமானம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே கட்டணம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் கடல் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தின் ஓஷன் இன்ஃபினிட்டி தென் இந்திய பெருங்கடலின் மூலம் கடந்த 28 நாட்களாக புதிய தேடலை மேற்கொண்டது. ஆனால் விமர்சனத்தின் விமானத்தின் சுவடுகள் எதுவும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்நிலையில் அமைச்சர் விமான விபத்து விசாரணை பிரிவு மலேசிய வெளிப்படைத்தன்மையை காக்கும் என்றும் குடும்பங்களுக்கு ஆக கடைசி தகவல்களை தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. 2014 ஆண்டு இதே மார்ச் 8 கோலாலம்பூரில் இருந்து சீனா பெய்ஜிங் புறப்பட்ட போது 239 பயணிகளுடன் மற்றும் பணியாளர்களுடன் இந்த MH370 விமானம் காணாமல் போனது. கோவில் பிரச்சனையும் வருகின்ற 16வது பொது தேர்தலும் ஒரே கண்ணோட்டம். அரசியல் சமூக பொருளாதார ஆய்வாளர் டத்தோ மு பெரியசாமி. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக ஈரான் நாட்டின் மீது போர் தொடுத்தது இன்று உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. இப்போரினால் பெட்ரோல் எண்ணெயின் விலை ஏற்றம் காணும் என எதிர்பார்க்கலாம். ஈரான் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் நாடு அல்ல. அதோடு அவ்வெண்ணெய்களை ஏற்றி செல்லும் கப்பல் வழியான ஹெர்முஸ் நீரிணையையும் ஈரான் தனது ஆதிக்கத்தின் கீழ் வைத்துள்ளது. போர் தொடங்கிய காலம் முதல் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அதனுடன் கூட்டு சேர்ந்துள்ள நாடுகளின் கப்பல்கள் இந்த நீரிணையை பாதுகாப்பு காரணமாக பயன்படுத்துவதை குறைத்து வருகிறது. கடந்த பிப்ரவரி முதல் ஏறக்குறைய 90 லட்சம் கப்பல் போக்குவரத்து இந்த நீரிணையை பயன்படுத்துவதிலிருந்து குறைத்துவிட்டது. இதனால் பெட்ரோல் விலை ஏற்றம் காணக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. எண்ணெய் விலை ஏற்றத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் ஏற்றம் காணக்கூடிய சாத்தியம் உண்டு. ஏற்கனவே விலைவாசி ஏற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மலேசியர்கள் மேலும் சிரமத்தை எதிர்நோக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. பொருளாதார பிரச்சனையை நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சிலர் சமீப காலமாக சமூகங்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது வருந்தத்தக்கது. உலக ஊடகங்களையும் உள்ளூர் அரசியலையும் சீர்குலைக்க பணக்காரர்கள் சதி. அன்வார் எச்சரிக்கை. பெரும் செல்வந்தர்கள் சிலர் உலக ஊடகங்களையும் உள்ளூர் அரசியலையும் பாதிக்க முயற்சி செய்வதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்துள்ளார். ஊழல் மற்றும் இதுபோன்ற சதி முயற்சிகள் நாட்டின் நிலைத்தன்மைக்கும் மக்களின் நம்பிக்கைக்கும் ஆபத்தாக உள்ளன என்றார் அவர். இந்த எச்சரிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு மட்டுமல்ல, மாறாக செல்வமும் அதிகாரமும் கொண்ட அனைவருக்கும் பொருந்தும் என அன்வார் தெளிவுபடுத்தினார். மலேசிய ஊழலை எதிர்த்து உறுதியாக நிற்க வேண்டும். கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்று கெடா கூலிமில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் பேசிய போது அவர் வலியுறுத்தினார். பணக்காரர்களின் செல்வாக்கு கட்டுப்பாட்டை மீறினால் ஜனநாயகத்தையும் நிறுவனங்களின் நம்பகத்தன்மையையும் பாதிக்கக்கூடும் என்பதையே அன்வாரின் எச்சரிக்கை உணர்த்துகிறது. மலேசிய இந்திய சமுதாயத்தின் ஈடில்லா தலைவர் துன் சாமிவேலுவின் 90வது பிறந்த நாளில் விக்னேஸ்வரன் புகழாரம். மலேசிய இந்தியர்களின் ஈடு இணையற்ற கம்பீர தலைவராக போற்றப்படும் மாய்கா முன்னாள் தேசிய தலைவர் துன் சாமிவேலு அவர்களின் 90வது பிறந்த நாள் இன்று நினைவு கூறப்படுகிறது. மறைந்தாலும் மலேசிய இந்தியர் சமூகத்தின் இதயங்களில் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டினார். 1936 மார்ச் 8 பிறந்த துன் சாமிவேலு ஒரு சாதாரண அலுவலக உதவியாளராக தனது பணியை தொடங்கி பின்னர் கட்டடக்கலை நிபுணராகவும் தொடர்ந்து 31 ஆண்டுகள் மாய்கா தேசிய தலைவராகவும் உயர்ந்தவர். பொதுப்பணி அமைச்சராக இருந்த காலத்தில் பினாங்கு பாலம் மற்றும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை உள்ளிட்ட பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை முன்னெடுத்து நவீன மலேசியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர். கல்வியே சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்ற நம்பிக்கையுடன் இந்திய மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளை நனவாக்க எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் MED வழியாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கியவர். துன் சாமிவேலு மலேசிய இந்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர்.
அவர் அமைத்த அடித்தளத்தின் மேல்தான் இன்று மாய்கா வலுவாக நிற்கிறது என்றும் விக்னேஸ்வரன் நினைவு கூர்ந்தார். புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே சண்டையா? அது 2023 சம்பவ வீடியோ என போலீஸ் விளக்கம். புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே நடந்ததாக கூறப்படும் சண்டை தொடர்பான வீடியோ நேற்றைய சம்பவத்துடன் தொடர்புடையது அல்ல என பினாங்கு போலீசார் விளக்கம் தெரிவித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் பரவிய அந்த வீடியோ உண்மையில் 2023 ஆண்டில் பழைய பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சியாகும். நேற்று அப்படி ஒரு எந்த விரும்பத்தகாத சம்பவமும் மருத்துவமனையில் நிகழவில்லை என்றும் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அசிசி இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். நேற்று காலை அங்குள்ள முனீஸ்வரர் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவில் இரவில் ரத ஊர்வலமும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இன்றி அமைதியாக நடைபெற்றது முடிந்ததாக அவர் சொன்னார். வளைகுடா பதற்றம். துபாயில் சிக்கி தவித்த 15 மலேசியர்கள் நாடு திரும்பியவர்களை மித்தியே வரவேற்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான போரில் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து வளைகுடா நாடுகளை ஈரான் தாக்கி வருவது அறிந்ததே. இதனால் ஏராளமான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டு வெளிநாட்டவர்கள் அங்கேயே சிக்கி தவிக்கின்றனர். கோல்டன் சிக்னேச்சர் டிராவல் அண்ட் டூர்ஸ் சென்ட்ரிகன் பிரகத் நிறுவனத்தின் மூலம் ஐக்கிய அரபு சிற்றரசுக்கும் சுற்றுலா சென்றிருந்த 15 மலேசியர்களும் அவர்களில் அடங்குவர். 11 பெண்கள் அடங்கிய அக்குழுவினர் துபாயில் 10 நாட்களாக சிக்கி தவித்த நிலையில் கோல்டன் சிக்னேச்சர் உறுப்பினராக உள்ள மலேசிய இந்திய சுற்றுலாத்துறை தொழில் முனைவோர் சங்கமான மிட்டியேவின் துணையுடன் அவர்கள் அனைவரும் நேற்று பாதுகாப்பாக தாயகம் வந்தடைந்தனர். அவர்களை மிட்டியே தலைவர் தமிழ்ச்செல்வன் திருமலை தலைமையிலான குழுவினர் எதிர்கொண்டு வரவேற்றனர். அந்த 10 நாட்களும் எவ்வித பிரச்சனையும் இன்றி சுற்றுலா நிறுவனம் தங்களை பார்த்து கொண்டதாகவும் தற்போது பாதுகாப்பாக தாயகம் கொண்டு வந்திருப்பதாகவும் பயணிகள் சிலர் நிகழ்ச்சியுடன் கூறினர். புகிட் மேதாஜாம் கோவிலின் வருடாந்திர திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. எதிர்ப்பு பேரணி ஏதும் இல்லை. பினாங்கு புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே அமைந்துள்ள ஸ்ரீ தேவி மருத்துவர் ஜடா முனீஸ்வரர் ஆலயம் நேற்று அதன் வருடாந்திர திருவிழாவை சிறப்பாக கொண்டாடியது. உள்ளூர் இந்து பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த வழிபாடுகள் போலீசாரின் கடுமையான பாதுகாப்புக்கு நடுவே அமைதியாக நடைபெற்றன. கோவில் நிலம் தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் பேரணி அழைப்புகள் காரணமாக பதற்றம் நிலவிய நிலையில் போலீசார் முன்கூட்டியே சாலை தடுப்புகளை அமைத்தனர். இதையடுத்து திருவிழா அது பாட்டுக்கு மருத்துவமனை நுழைவாசல் அருகே நடைபெற்ற நிலையில் சுகாதார பணியாளர்கள், நோயாளிகள், வருகையாளர்கள் ஆகியோர் மருத்துவமனை வளாகத்தில் தங்களின் அன்றாட பணிகளை வழக்கம் போல் தடையின்றி தொடர்ந்தனர். அனுமதியின்றி கட்டப்பட்டதாக கூறி அக்கோவிலுக்கு எதிராக நேற்று பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டு பின்னர் ரத்தான நிலையில் பேரணியை திருவிழா கருதி ஒத்திவைத்துள்ளோமே தவிர முழுமையாக ரத்து செய்யவில்லை. செப்ரங்பிறை போலீஸ் நிலையத்திற்கு வெளியே கூடுவோம் என ஒரு அரசு சார்பற்ற அமைப்பின் தலைவர் சொஃபியான் ஜெயின் கூறிக்கொண்டார். இதனிடையே திருவிழாவும் வழிபாடுகளும் எந்த தடையும் இன்றி அமைதியாக நடைபெற்றதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர் தெரிவித்தார். ஊழல் விசாரணைகளில் சமநிலை தேவை, நூருல் இசா வலியுறுத்தல். ஊழல் விசாரணைகளில் சமநிலை அவசியம் என PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் வலியுறுத்தியுள்ளார். விசாரணைகள் நியாயமாகவும் தனிமனித உரிமையை மதிக்கும் வகையிலும் நடைபெற வேண்டும். இல்லையென்றால் மக்களின் நம்பிக்கை பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அவர் எச்சரித்தார். விசாரணைகள் எல்லை மீறியதாகவோ அரசியல் நோக்கத்தை கொண்டதாகவோ இருத்தல் கூடாது. விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோரின் தனிப்பட்ட விவரங்களும் தேவையில்லாமல் வெளிப்படுதல் கூடாது. எனவேதான் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மீது நாடாளுமன்ற கண்காணிப்பு அவசியம் எனவும் அவ்வாறு செய்தால்தான் விசாரணைக்கு நம்பகத்தன்மை உயரும் எனவும் இசா தெரிவித்தார். அமலாக்க நிறுவனங்களின் விசாரணைகள் வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் சமநிலையும் அவசியம் என்றார் அவர். 1.1 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஆம் ஹோல்டிங்ஸ் ஒப்பந்தம் தொடர்பில் MACC விசாரணை நடந்து வரும் நிலையில் நூருல் இசாவின் கருத்து வெளியாகியுள்ளது. இந்த ஆம் விசாரணை முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட பலரை உட்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், இன்னும் பெரிய தாக்குதல் காத்திருப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் மன்னிப்பு கோரிய பின் துபாய் தோஹாவில் மீண்டும் வெடிப்பு சத்தம்.
மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஐக்கிய அரபு சிற்றரசின் துபாய் மற்றும் கத்தார் தலைநகர் தோஹாவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அனைத்துலக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக வளைகுடா பகுதிகளில் பாதுகாப்பு எச்சரிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சில விமான சேவைகளும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரானுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் ஈரானோ தனது இந்த நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முன்பு நடந்த தாக்குதல்களுக்கு பதிலடி மட்டுமே என்றும் தெஹ்ரானுக்கு எதிரான தாக்குதல்களில் சம்பந்தப்படாத வரை வளைகுடா நாடுகளை குறிவைக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. என்றாலும் அமெரிக்க இராணுவ தளங்கள் கொண்டுள்ள வளைகுடா நாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. உலக மகளிர் தினம். மலேசிய பெண்களின் பங்களிப்புக்கு மாய்கா பாராட்டு. மலேசிய பெண்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை மாய்கா தேசிய தலைவர் தான்சி எஸ் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று மார்ச் 8 உலகம் முழுவதும் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் இந்திய சமுதாய பெண்களின் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் பெண்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அவர் பாராட்டினார். அரசியல், வர்த்தகம், ஆன்மீகம் மற்றும் தொண்டு உள்ளிட்ட பல துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ் பள்ளிகளில் கல்வி மட்டுமல்லாமல் மாணவர்களின் கலாச்சார அடையாளத்தையும் பாதுகாப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பள்ளி நிர்வாகம், பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் சமூக நிகழ்வுகளில் பெண்களின் பங்களிப்பு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளில் பெண்கள் பன்னாட்டு அளவில் சாதித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்திய சமுதாய பெண்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் மாய்கா உறுதுணையாக இருந்து வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மலேசிய தமிழ் சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் முக்கிய பங்கை மாய்கா பாராட்டி போற்றுவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஜம்ரி வினோத்தை மிரட்டிய சந்தேகத்தில் ஆடவர் கைது. ஜம்ரிதான் முதலில் மோதியதாக ராயர் குற்றச்சாட்டு. சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத்தை மிரட்டிய சந்தேகத்தில் ஆடவர் ஒருவரை பினாங்கு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த இளைஞர்களை ஜம்ரி வினோத் முதலில் தனது காரால் மோத முயன்றதாக ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசன் ராயர் குற்றம் சாட்டியுள்ளார். புகிட் மேதாஜாம் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள முனீஸ்வரர் கோவில் தொடர்பாக நேற்று அடுத்தடுத்து அந்த சர்ச்சைகள் அரங்கியுள்ளன. நேற்று பிற்பகல் 3:30 மணி வாக்கில் ஆஸ்டோன் அகேஷியாவில் தான் குடியிருக்கும் பகுதியில் இருந்து காரிலிருந்து கிளம்பும் போது இந்திய ஆடவர் கும்பல் ஒன்று காரை வழிமறித்து கட்டை மற்றும் பற்களால் தன்னை தாக்க முயன்றதாக ஜம்ரி போலீசில் புகார் செய்தார். தன்னை அவர்கள் குத்த முயன்று தோல்வி கண்டதாகவும் அவர்களிடம் இருந்து தப்பிக்கும் முயற்சியில் காரை தாம் வேகமாக செலுத்திய போது மோட்டார் சைக்கிள்கள் இருந்த அந்த 2 ஆடவர்களை மோத நேர்ந்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார். தவிர அவர்கள் கற்கள் வீசி தனது காரின் இடப்பக்க கண்ணாடியை உடைத்து விட்டதாகவும் ஜம்ரி தனது புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் 20 வயது தொழிற்சாலை ஊழியரான சந்தேக நபரை கைது செய்தது. இன்று காலையே புகிட் மேதாஜாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த இளைஞரை 4 நாட்கள் தடுத்து வைக்க விசாரணைக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.